அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக தான் நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு முக்கியமான வழிபாடு செய்கிறது, பரிகாரம் செய்கிறது, இதெல்லாமே நம்ம செஞ்சிட்ருப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பலன் கொடுத்துரும், ஒரு சிலருக்கு பலன் கொடுக்காம கூட போகும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் காரணத்துக்காகவும் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம எப்போதுமே செஞ்ச அந்த வழிபாடு மற்றும் பரிகாரங்கிறது வீண் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் இது மாதிரி மற்ற நாட்களில் நம்ம செஞ்சு நமக்கு முன்ன பின்ன ரிசல்ட்டு லேட் ஆச்சுனாலும் சில விசேஷமான டைம் இருக்குது. அந்த டைமை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நேரங்கள் சித்தர்கள் தான் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். அதில் நிறைய நேரம் இருக்குது. அதில் அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் சொல்லலாம். அதே போல் மாதத்துக்கு 2 முறை வரக்கூடிய காரிய சித்தி நேரத்தை சொல்லலாம். அதாவது சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் இருக்கும். இந்த 2 மணி நேரத்தில் சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது 5 நொடிகள். அந்த 5 நொடிகள் எதுன்னு யாருக்குமே தெரியாது. பொதுவாக இந்த 2 மணி நேரமுமே ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்மளுடைய விருப்பத்தை நம்ம நடந்துட்டு மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம்னாவே நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சமயத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே பார்த்திங்கன்னா மக்களாகிய நம்ம என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரம் இன்றைக்கி நமக்கு இன்னும் 2 அற்புதமான சேர்க்கைகளோடு தான் வருதுன்னு சொல்லலாம். சாதாரணமாகவே சோடசக்கலை நேரம் சிறப்பு, இதில் இன்னும் 2 சிறப்போடு சேர்ந்து வருது. முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர கிரகணம் இருக்குது. பொதுவாக கிரகண நேரத்தில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன கேட்டாலும் அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கிரகண நேரத்துக்குள்ளே தான் இந்த சோடசக்கலை நேரமும் நமக்கு வருது. சரி, முதல்ல கிரகண நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இன்று மதியம் 3 மணி 20 நிமிஷத்துலேருந்து 7 மணி 53 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இதில் இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை 4 மணி 52 நிமிஷத்தில் இருந்து 6 மணி 52 நிமிஷம் வரைக்கும், அதாவது 4:52லேருந்து 6:52 வரைக்கும் இருக்குது. பார்த்திங்கன்னா கிரகண நேரத்துக்குள்ளே தான் இந்த சோடசக்கலை நேரமும் நமக்கு அமைஞ்சிருக்குது. இது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு 3:3ங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இருக்குது. தேதியும் 3, மாதமும் 3. இந்த 3ங்கிற எண்ணுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். 3:3ன்னு பார்க்கும்போது நமக்கு செல்வத்துக்கு அதிபதியான சுக்கிரனுடைய ஒரு நம்பரும் கிடச்சிரும். ஸோ இது பணம் சேர்வதற்கு, நகை சேர்வதற்கு, நினச்ச காரியம் நிறைவேறுவதற்கெல்லாம் ஏற்புடைய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் போட்டிருக்கிறேன். அதில் முக்கியமான ஒன்றுன்னு பார்க்கும்போது இந்த 3:3 சேர்க்கை இருக்கிறதுனால மதியம் 3 மணி 33 நிமிஷத்துக்குள்ளாரையோ அல்லது இரவுக்குள்ளாரையோ ஒரு குறிப்பிட்டதை 33 முறை எழுதுங்க. 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கிரகணம் இருக்கிறதுனால இரவு 7 மணி 53 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் நிலைவாசலில் கல்லுப்பு ஒரு குறிப்பிட்ட முறையில் வைங்க. இதன் மூலமாக கிரகண பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம், அதை நீங்கள் இந்த கிரகண நேரத்தில் சொல்லும்போது 1000 வழிபாடு பரிகாரம் செஞ்சால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இது ஒன்றுலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 4 விஷயம். அதுலேயும் குளிக்க முடியாதுங்க, வீடெல்லாம் துடைக்க முடியாதுங்கன்னு வருத்தப்படுறவங்களாம் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வீட்டில் தெளித்தாலே போதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொன்னதில் 4 வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனில் போட்டிங்கன்னா ரீசெண்டாக போட்டதெல்லாம் வரும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக மாலை 4 மணி 52 நிமிஷத்துலேருந்து 6 மணி 52 நிமிஷத்துக்குள்ளார செய்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருமே எளிமையாக செய்கிற மாதிரி தான் இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கோடுகள்லாம் இல்லாத மாதிரி பியூரான அன்ரூல் ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. எழுதுறதுக்கு ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் இங்க் வர மாதிரி பேனா ஸ்கெட்ச் பென்சிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பர்னுடைய மேற்புறத்தில்
ஒரு முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க, அதாவது ட்ரையாங்கிள் வந்து போட்டுக்கோங்க. இது பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும். இந்த முக்கோணத்தை போட்டுட்டு இந்த முக்கோணத்துக்குள்ளார 1176ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நம்மளுடைய நினச்ச காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வந்து நிறைவேறிய தீரும்னு சொல்லலாம். இந்த 1176 எழுதிட்டு என்ன கோரிக்கை உங்களுக்கு ஒரு 15 நாளைக்குள்ளார நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி இந்த முக்கோணத்தில் எழுதுங்க. ஏன்னா இந்த சோடசக்கலி நேரம் நமக்கு 15 நாளைக்கு ஒரு முறை வரும், சரிங்களா? அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு 15 நாளுக்குள்ளே என்ன ஒரு எமர்ஜென்சியோ அதை மட்டும் எழுதுங்க. பணமா, வேலையா, திருமணமா, தொழிலா, எதுவோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. முக்கோணம் போடுறோம், அதில் 1176 எழுதுகிறோம், கீழே அந்த விருப்பத்தை வந்து எழுதுகிறோம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. கீழே 1லேருந்து 33 வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போடுங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 33 வரைக்கும் சீரியல் நம்பர் போடுங்க. ஏன் நம்ம 33 வரைக்கும் வந்து எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த 3 அப்படிங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இருக்குது இல்லையா? அதனால் நம்ம இதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த கிரகண நேரம் பார்த்திங்கன்னா இந்த 3 தேவதைக்குண்டான அந்த ஒரு டைமையுமே உள்ளடக்கியதாக தான் வருது. ஏன்னா மதியம் 3 மணிலேருந்து 3:59 வரைக்கும் ரொம்ப பீக்கில் இருக்கும். கரெக்டாக இந்த கிரகணமும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு இருக்கும். அதனால் எல்லா எனர்ஜியும் நம்ம அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ 1லேருந்து 33 வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். உங்களுக்கு நான் ரெண்டுமே வந்துட்டு கொடுக்குறேன். சரி, இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாமா? ஐ எம் லக்கி அண்ட் ஐ அட்ராக்ட் குட் ஃபார்ச்சூன் இன்டு மை லைஃப். ஐ எம் லக்கி அண்ட் ஐ அட்ராக்ட் குட் ஃபார்ச்சூன் இன்டு மை லைஃப். அதாவது நான் அதிர்ஷ்டசாலி, நான் நல்ல அதிர்ஷ்டத்தை மட்டுமே என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன். அதாவது நானே ஒரு அதிர்ஷ்டசாலி தான், நல்ல அதிர்ஷ்டமான விஷயங்களை மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் அட்ராக்ட் பண்ணுறேன், ஈர்க்கிறேன் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னாவே நமக்கு என்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிறது வந்துடும், சரிங்களா? இப்போது கடன் தொல்லையில் இருக்கிறீங்கும்போது உங்களுக்கு பணம் கிடச்சிருது, கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறீங்க, அப்போ அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம். இப்போ திருமணத்துக்காக வரன் தேடி அலைஞ்சிட்ருக்கிறீங்கும்போது உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி பொண்ணோ பையனோ கிடச்சிச்சு, அப்போ அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒரு அதிர்ஷ்டசாலின்னு உங்களை மென்ஷன் பண்ணும்போதே நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு அர்த்தம். என்ன எழுதணும்? ஐ எம் லக்கி அண்ட் ஐ அட்ராக்ட் குட் ஃபார்ச்சூன் இன்டு மை லைஃப். நான் அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில் இயக்கிறேன், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு வந்து அர்த்தம். இதை வந்துட்டு நீங்கள் 33 முறை வந்து எழுதுங்க. அடுத்தது 33 முறை இதை அப்படியே வந்து படிங்க. படிச்சுட்டு இந்த பேப்பரை அப்படியே மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள். நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருச்சு, குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு, நல்ல வேலை கிடச்சிருச்சு, பணம் கிடச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றின்னு சொல்லலாம். எல்லாமே உங்கள் விருப்பப்படி நடக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். இந்த பேப்பரை வந்து ஒரு விளக்குலேயோ மெழுகுவத்திலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்து அப்படியே காற்றோட காற்றா கலந்து விட்டுருங்க, ஊதி விட்டுருங்க, சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் அந்த விஷயத்தை அப்படியே வந்து விட்டுருங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் வந்து பார்த்துக்கும், சரிங்களா? இப்போ ஆஃபீஸில் உட்காந்துட்டு எழுதுறவங்க அங்கேயே வந்து இது எரிக்க முடியாது. நீங்களே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இரவு 12 மணிக்குள்ளே வந்துட்டு எரிச்சிடலாம், சரிங்களா? ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இந்த 12 மணி வரைக்கும் நமக்கு இந்த போர்ட்டலும் வந்து இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீட்டுக்கு வந்து கூட வந்து பண்ணிடலாம். என்ன இந்த 2 மணி நேரத்தில் இது எழுதுறதுங்கிறது முக்கியம். எரிக்கிறது கூட எப்போ வேணாலும் எரிச்சிக்கலாம். அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த எளிமையான மெத்தடை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.